சுயசார்பாக தன்னிலை சார்ந்து அவர்கள் உழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சில இந்த மாதிரி இருக்கிறவங்க, முடிவெற்ற கடையில் வேலை செய்கிறவங்க, பியூட்டி பார்லரில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கனாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனிலையோ இல்லை ஃபிக்ஸ்டு சேலரி, அதாவது ஒரு அட்டவணையில் வராத எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க, அமைப்பு சாராக இருப்பாங்க. இன்றைக்கி வேலை கிடைச்சா உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கால் டிரைவர்ஸ், இன்றைக்கி கூப்பிட்டாங்கன்னா போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு கூப்பிடலன்னா வேலை இல்லை. டெய்லி லேபரர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கான ஒரு நலவாரியம் இருக்குது. மேரேஜுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. பசங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க படிப்பு செலவுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. 7லேருந்து 10 வரைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு. கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷனும் கொடுக்குறாங்க. தெரிஸ் ஃபண்டு ஒன்று இருக்குங்க, லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. மெடிக்கலுக்கு கூட அது சில வழிகள் இருக்குது. வணக்கம், நான் உங்களை வழக்கறிஞர். இப்போது எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன சார் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் போடுவீங்களா, எங்களுமே ஆட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் எதுவும் போட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலி போட வந்திருக்கிறோம். இப்போது இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா, அவங்க ஐடி ஆகட்டும், இல்லை கிளரிக்கல் ஜாப் ஆகட்டும், சில கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு சில சட்டங்கள் இருக்குது. அதாவது தொழிலாளர் சட்டம் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருக்குது, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இருக்குது, அதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்குது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி இதில் எதுவுமே வேலை செய்யாமல் சுயசார்பாக தன்னிலை சார்ந்து அவர்கள் உழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சில இந்த மாதிரி இருக்கிறவங்க, முடிவெற்ற கடையில் வேலை செய்கிறவங்க, பியூட்டி பார்லரில் இருக்கிறவங்க மற்றும் பிற கடையில் வேலை செய்கிறாங்களும் வச்சுக்கலாம். ஒரு பொட்டலம் கட்டுற பையன் இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்குற இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கனாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு நலவாரியம் இருக்குனாக்கா கண்டிப்பாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே இவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் கொடுக்கறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது என்ன ஆக்டுனாக்கா அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் பிற 17 உடல் உழைப்பாளர்கள் நலவாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னாக்கா தெளிவாக சொல்லணும்னாக்கா, இந்த கம்பெனியில் இல்லாத டிரைவர்ஸ், ப்ரைவேட்டில் இல்லாத டிரைவர்ஸ், இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், பிற டாக்ஸி ஓட்டுநர்கள், இவங்கெல்லாம் ஒருத்தர் கீழே சார்ந்திருப்பாங்க. அவங்க எந்த ஒரு கம்பெனிலையோ இல்லை ஃபிக்ஸ்டு சேலரி, அதாவது ஒரு அட்டவணையில் வராத எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க, அமைப்பு சாராக இருப்பாங்க. இன்றைக்கி வேலை கிடைச்சா உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கால் டிரைவர்ஸ், இன்றைக்கி கூப்பிட்டாங்கன்னா போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு கூப்பிடலன்னா வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுநர்களோ கால் டிரைவர்ஸோ இல்லை இந்த கடையில் வேலை செய்கிறவங்க, உங்கள் கோயம்பேடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூட்டை தூக்குறவங்க, அந்த பழக்கடையில் வேலை செய்கிறவங்க, டெய்லி லேபரர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கான ஒரு நலவாரியம் இருக்குது. அங்கே நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கான வெல்ஃபேர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு சட்டப்படி அது தெரியணும்னு சொன்னாக்கா எங்கள் ஃப்ரீ லீகல் கேம்ப் நடத்துவோம், அங்கே கேளுங்க. இல்லை நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னு ஃப்ரீயானு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாக்கா, கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மேரேஜுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டின்றது பிரசவம். இந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவருடைய ஒய்ஃப்கோ பிரசவித்தால் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுறாரு பாருங்க, அவரோ இல்லை இந்த தொழிலாளியோ, நான் சொன்ன மாதிரி முடிவெற்ற சலூனில் வேலை செய்கிறவரோ, இல்லை ஒரு துணி துவைப்பு தொழிலாளியோ, அயன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த தொழிலாளியோ, அவங்களுக்கு ஏதாவது நடந்ததுனாக்கா அவங்க மேரேஜோ இல்லை அவங்க பசங்களுடைய மேரேஜோ அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. மேலும் அவங்க இது இல்லாமல் அவங்களுடைய பசங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க படிப்பு செலவுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. 7லேருந்து 10 வரைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு. கிராஜுவேஷனுக்கு அவங்க காலேஜுக்கு போனால் கிராஜுவேஷனுக்கும் கொடுக்குறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷனும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. இதில் சேர்ந்து நீங்கள் பயனடையலாம். அதை நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு கவர்மெண்ட் அப்ரோச், இந்த இ சேவா மையத்தில் கூட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப்பு கேட்டு பண்ணலாம். இது மெயினாக என்னன்னாக்கா, தெரிஸ் ஃபண்டு ஒன்று இருக்குங்க, லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, தொழிலாளர்கள் ப்ராப்பராக கம்பெனிலேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிறவங்களுக்கு
ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் அமைப்பு சாராத எம்ப்ளாயிஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு அயன் கடையில் இருக்கிற அயன் பண்ணுறவர், முடித்திருத்துற கடையில் இருக்கிறவர், காய்கறி விற்கின்றவர், ரோட்டில் தள்ளிட்டு போகிறாரு இல்லைங்களா, காய்கறி தள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த வெண்டார்ஸ், இவங்களும் இதில் பயனடைகிற மாதிரி சில சட்டங்கள் இருக்குது, சில ஷரத்துக்கள் இருக்குது. அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வெல்ஃபேரை நீங்கள் வாங்கலாம். மெடிக்கலுக்கு கூட அதில் சில வழிகள் இருக்குது. அது எப்படின்றத நீங்கள் வழிமுறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டிங்கனாக்கா சொல்லுவாங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் இதில் பயனடைவாங்க. இந்த லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனுடைய கான்செப்ட் கொஞ்சம் வைடாக இருக்கும். இந்த சின்ன வீடியோவில் நான் போட முடியாது. இதை பாருங்கள், பயனடைங்க. வணக்கம்.